வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏலகிரி மலைக்கு போக போகிறோம். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட, வரலாற்று சம்மந்தப்பட்ட, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ மாதிரி இருக்காது. எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து இந்த பிளான் போட்டிருக்கோம். சும்மா நாங்கள் எப்படி போய் என்ஜாய் பண்ணுறோம், அந்த எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏலகிரிக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் இறங்கணுன்னே ஒரு கடை இருக்குது. கிளம்பு. நீங்கள் நினைக்கிற கடை கிளம்பு. ஸ்நாக்ஸ் ஷாப். கேமரா கோப்ரோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நோ டேக் போயிடலாமா? நோ டேக் போயிடலாமா? அப்படியே போயிட்டு அங்கே போய் சொல்லுங்கள். ப்ளூ பர்ஸ்லாம் அப்படியே போட்டோம். இங்கே பாருங்க, ஸ்வாதி ஏதோ சொல்லிட்டு இருக்கு. ஏலகிரியை கைட் பண்ண போகிற டூரை கைட் பண்ண போகிற ஸ்வாதிக்கு ஒரு வரவேற்பு. நன்றி. பக்கத்தில் நந்தினி இருக்காங்க. அவங்க உட்காரவே மாட்டாங்க. பாருங்க, ஏறுங்க கடை ஃபுல்லாக கேட்டோம். நானும் அங்கே இருக்குங்க. இந்த சைடு இருக்கா? பூ கடை இருக்கிறாங்களா? இல்லை, சரி போயிட்டு வந்துடலாமா? நடந்தே போயிட்டு வரீங்களா? 4 எலுமிச்சம்பழம் வாங்கி டயருக்கு அடியில் வச்சுட்டு கற்பூரம் கொளுத்தி இந்த ட்ராவல் நல்லபடியாக அமையணுன்னு சாமியை வேண்டிட்டு எல்லோரும் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எலுமிச்சை பழம் வாங்க போய் ரொம்ப நேரம் எடுத்தோம். எலுமிச்சை பழம் இல்லை. நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டிலேருந்து எலுமிச்சை பழம் எடுத்து 55 ரூபான்றா கற்பூரம். 2 ரூபா கற்பூரம். வண்டி மேட்ச் பாக்ஸ் இல்லை, நல்ல வண்டியில் லைட் இருந்துச்சு, அதை வச்சு காப்பாற்றிட்டோம். நெக்ஸ்ட் டைம் மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். யூஸ் ஆகுமா? நம்ம ஏழுமலை அண்ணன் காட்ட போகிறோம். போங்க உள்ளே போவோம். இவர் தான் ஏழுமலை அண்ணன். பாருங்கள், ஒரு ஆய் சொல்லுங்க மக்களுக்கு. ஹாய் டிரைவர் அண்ணன், வணக்கம். எல்லாம் உட்காந்துட்டிங்களா? முகமது, இவர் நம்ம டிஎல், பக்கத்து டீம் டிஎல். பேர்லாம் சொல்ல. இவர் நம்ம ஏழுமலை அண்ணன். என்ன ப்ரோ ஆன்ல தான் இருக்கா? ஓகே, தெரியல. இவங்க என்ன சொல்கிறது, சொல்லிட்டே போகலாம். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அவங்களோட பையன் பிஸியாக இருக்காரு. ஓகே, நிறைய சீட்டு காலியாகுது. ஓகே, விடு. சில பேரோட வீடு போகிற வழியிலே இருந்தது. அதனால் அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் போக ஆரம்பித்தோம். காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஆம்பூரில் இருக்கிற காஜா ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். அதான் கை காமிச்சுக்கிறேன். காட்டு. இங்கே பாருங்க மக்களே, ஹோட்டலில் இட்லி ஊற்றுறவரே நம்மளை வரவேற்றுனுங்கிறாரு. பார்த்துங்கம்மா, அவர் தான் இட்லி ஊற்றுறாரு கிச்சனில். வணக்கம் பையா. போங்க உள்ள. நானே போங்க உள்ள. எல்லாம் வந்துட்டாங்க. நம்மளும் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு வந்து பேசுவோம். ஓகேவா? ரெக்கார்டிங் ஏமலண்ணா. நமக்கு எப்பவுமே கடையில் வந்தால் ஜூஸ் தான் முக்கியம். ஓகே, கீழேருந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. கீழேருந்து அப்படியே மேலே போகணும். வணக்கம். ஹோட்டலில் வேலை செய்கிறவர். வாங்க பிரீத்தினி, உட்காருங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் போல. இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். நான் இடியாப்பமும் தாலும் சாப்பிட்டேங்க. மற்றவங்கெல்லாம் இந்த ஹோட்டலோட ஃபேமஸான இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட்டாங்க. சில பேர் மட்டும் வெளியில் இட்லி தோசை சாப்பிட போயிட்டாங்க.
சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் பஸ் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு பாட்டு செலக்ட் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ஆடணும்னு சொல்லி பாட்டு தேடினாங்க. ஆனால் அவங்க தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆடிட்டு இருக்கும்போது நம்ம பஸ்ஸு ஏலகிரி மலையடி வாரம் வந்துடுச்சு. அதனால் எல்லோரும் அந்த இயற்கையை பார்க்க அவங்கவுங்க சீட்டில் உட்காந்து ஜன்னல் ஓரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பு மே மாதம் தாங்க வந்தோம். ஆனாலும் இந்த மலை இயற்கையாக அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. இந்த மலையில் போடப்பட்ட சாலையில் மொத்தம் 14 வளைவுகள் இருக்குது. இந்த 14 வளைவுகளுக்கும் ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருக்காங்க. பாரி வளைவு, ஓரி வளைவு, ஔவையார் வளைவு, அதியமான் வளைவுன்னு 14த்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறது தனி சிறப்பாக இருக்குது. ஏலகிரியில் நாங்கள் முதல்ல போட் ஹவுஸுக்கு தாங்க போனோம். அப்படியே நம்மளுக்கு கவர் பண்ணுங்க, ஒரு இதுவும் பண்ணிடலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலகிரி வந்து சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வரவேல ஒரு அண்ணன் நமக்கு 4 குத்துக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, போனால் ஒரு காசு கேட்பார். நம்ம கையில் காசு இல்லை, இருக்கிற காசுக்கு சமாளிக்கணும். இப்போ நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ள போட் என்னென்ன கருப்பாக தரணும், நான் எடிட்டிங் பண்ணி வெள்ளையாக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளூ பர்ஸில் கட் ஆகிடும், அது வந்து பிரச்சனை இல்லை. இந்த சைடில் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம இறங்கி உள்ள போட் ஹவுஸ் போய் பார்க்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். அப்படியே இருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிங்களா? தலைமாமா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காடைப்பட்டியை வச்சு அதில் உடச்சி ஊற்றி ஒரு செட்டு தர நிற்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா இருக்கா தெரில, பார்க்கலாம். இதை பாருங்க, ஆஃப் ஆயில் மாதிரி பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கடை பேருனா கடை பேர் கோபாலண்ணா கடை. கோடுவாடி ஏலகிரிக்கு வரோம்னு சொல்லுங்க, 10% டிஸ்கவுண்ட். புது விதமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். காடை முட்டை சொல்லுங்க. தோப்புல இருக்கோம், நாங்கள் போய் எடுத்து வீட்லேயே ஆப்பாயில் போட்டுருவோம். ஆமாம், தோப்புல எங்கள் தோப்பு இல்லை. அவர்கிட்ட பண்ணையார் வீடு, பண்ணையார பத்மினியம் எல்லாமே வச்சுன்னு போகிறார் அவர் சைடில். எல்லாமே வச்சுருக்கேன். ஆமாம், இங்கே பாருங்க ஆஃப் ஆயில் மாதிரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படியே பெப்பர் லைட்டாக தூக்கலாக போடணும். அவங்க என்ன மசாலா போடுறாங்களோ போட்டோம். எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்குது. ஸ்வீட்டாக இருக்கு. நந்தினி சாப்பிட்றதுக்கா? நந்தினி எப்படி இருக்கு? நந்தினி வாட்டர் ஆப்பிள். தள்ள மாமா தள்ள. எப்படி நல்லா சொல்லு மக்களுக்கு. நல்லா இல்லையா? நல்லா சொல்லு. டான்ஸ்லாம் அன்னைக்கு இது கேட்டது பதில் சொல்லாம
பேசக்கூட மாட்டேன். இங்க பாருங்க, என்னது குழி பணியார மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆப்பாயில் அப்படியே திரும்பி. ஓகேவாண்ணே? ஓகே. ஏலகிரி வந்தால் இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். கோபால் அண்ணன் கடை. ஏலகிரிக்கு வரணும் ஒரு கோட் வாடை சொல்லுங்கள், 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போட் ஹவுஸ் பக்கத்தில் கலையை வந்தால் முட்டை எடுத்துக்கின்னு போகாதீங்க, வைங்க அங்கே. இங்கே பாருங்கள், காடை முட்டை. நந்தினி பாருங்க சாப்பிடலே இருக்குது. எப்போ காடை முட்டை ஆனா அது அப்படியே பச்சையா சாப்பிடலாம். பச்சை சாப்பிடுவா. இந்த வேன் பாருங்க, 50 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்துட்டு அவருக்கு. சாப்பிடு பாருங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சரி போதும். பாய். எடுங்க எடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் சாப்பிடுங்க. கலையை டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்லுங்க. இப்பா ரிவ்யூ சொல்லுங்க. சூடாக திரும்ப காடை முட்டையோட ஜாஸ்தி. சாப்பிடவே இல்லை, செம்மையா கையில் பாருங்க பாருங்க, அந்த இது கட்டுற மாதிரி வச்சுக்கிறாங்க பாரு. எடுங்க, எப்படி எடுக்கிறீங்க? ஏன் அம்மா கேட்க எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரெட் ஆம்லெட் சாப்பிடும். நல்லா இருக்கு. சரி, நம்ம சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கோம். மசாலா வேணுமா? டிஷ்ல நல்லா இருக்குதானே? சூப்பர். நீ சாப்பிட்டு சாப்பிட்டேன். கச்சில குச்சியும் சாப்பிடாதீங்க. சரி சரி போகலாம். போட் ஹவுஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பல கேம்ஸ் இருக்குது, எல்லாமே பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம டீம்லேயும் சில பேர் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. இந்த கேம் 10 ஸ்டிக்கு இருக்குங்க, அது ரேண்டமாக விழுவும். அதில் 8 ஸ்டிக்கு பிடிச்சா 300 ரூபாவும், 10 ஸ்டிக்கு பிடிச்சா 500 ரூபாவும் கொடுப்பாங்க. இது விளையாடுறதுக்கு நம்ம 100 ரூபா கொடுக்கணும். நம்ம டீம்லேயும் இதை விளையாட ட்ரை பண்ணாங்க, யாரும் பிடிக்கல. ஒரு 2 கண் தான் இருக்குது. ஸ்டார்ட். 1 2 மேலே பாருங்க மேடம். 3 போச்சு. 1 பிடிக்குது. 1 2 3. வீட்டுக்கு எத்தனை போகிற கீழே போடா. நம்ம ட்ரை பண்ணு, படிச்சிடாத. ஏய் எடுத்துட்டியா? என்ன
டைம் இல்லையா? எவ்வளோ வெயிட் नहीं तुम्हारा 20 सेकंड होते साथ में रखता लिया ऑफ कर गो பண்ணணும் பே பண்ணணும் எல்லாம் ரெடி மட்டும் மேடம் கிலோ 7 கிலோ முடியலையா? ட்ரை பண்ணாரு மார்னிங் ஜிம்முக்கு போல, அதனால அவரால் எடுக்க முடியல. இப்போ ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு வந்து திரும்ப எடுத்து தான் போவார். திறந்து எடுத்தா தூக்கவே முடியாது. நான் தான் சொன்னேன். அது சைஸ் இல்ல 6 புல்லட் 5 நீங்கள் நின்றுட்டீங்க அப்படியே. ஸோ எல்லா கேமும் எல்லோரும் விளையாடினாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த லேக்கில் எல்லோரும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. யாரும் வந்து போட்டிங் போகல, ஏன்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு சுத்தமாக இல்லை. ப்ளஸ் வந்து ஏரியும் ரொம்ப சின்னது. மற்ற இந்த இடம்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். எல்லாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான ஐட்டம் தான் இருந்தது. சின்ன சின்ன கேம்ஸ் தான் இருந்தது. எல்லாமே பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே 100 rupees அப்படி தான் இருக்குது. சவுண்ட்லாம் வரையா? ஆயிட்டான். நேரம் இந்த கன் ஷூட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 50 ரூபா. இது வந்து இந்த கன்னை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும், நம்மளுடைய பொசிஷன் எப்படி இருக்கணும், எப்படி வந்து நம்ம கரெக்டாக குறி பார்க்கணும், எல்லாத்தையுமே வந்து அவரே சொல்லி கொடுப்பாரு. ஸோ நமக்கு கன்று சுட தெரியலன்னா கூட நம்ம இவர்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லித்தராருங்க. இது நல்லா இருந்தது. நம்ம இதுலேயும் வந்து கார்த்திகேயன் ட்ரை பண்ணார். கரெக்டாகவும் குறிப்பாட்டு சுட்டார். அந்தளவுக்கு அவர் சொல்லியும் கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர், சரியான ஷாட். எங்கள் ஆர்மி ஒன்றும் இல்லை. முடிச்சுட்டு சேர்க்கல 2 பேர் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணலாம். கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு நான் கண்ணு தப்பா பிடிச்சிக்கிறேன். பார்த்துப்பா. ஐயோ ராம் நீயாச்சும் எவ்வளோ வச்சுருக்கீங்க? என்ன லாஸ்ட் இருக்கு. இன்னொன்று என்ன நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு அடிக்கிறது நான் எதுவுமே வேலையை தர சொல்ல போறியா? சிங்கப்பெண் இறங்கி மூஞ்சி மேலே
அவங்க வந்து லொகேஷன் பார்க்குறாங்க. லொக்கேஷன் பாருங்க எங்கே போகிறீங்க? என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்க ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க எங்கன்னு. பேசாமல் கொண்டு வந்து அங்கேயே போட்டு வந்துடும். எங்கே போகுது? மேலே இந்த காக்கா வீடு சந்தியா கரெக்டாக இருக்க நீ தான். ஒரே ஒரு குண்டே குழந்தை நீங்க போல நமக்கு ஆகாத வேலை. என்ன விளையாடுறீங்க? இதுனா எது எப்படி பண்ணிருக்கீங்க? இது மொத்தம் சேர்த்து டோட்டல் ஆட் பண்ணி அந்த நம்பர் வச்சு அதில் என்ன வருது அது? தள்ளக்கூடாது நூறு. ஆமாம் 6 வந்தால் அந்த பெரிய புள்ளி, 33 வந்தால் அந்த பெரிய வீடு, 7 வந்தால் அந்த சிங்கம். ஓம் மந்திர காளி 16 வெற்றிகரமாக வின்னர் சிக்கன் டின்னர் எவ்வளோ அது? 50 rupees. 50 ரூபா. 50 ரூபா அது. ஆமாம் 4 முடிஞ்சு ஆமாம் 4 எவ்வளோ? 18க்கு சோப்பு வீட்டுக்கு கொடுங்க. வீட்டுக்கு யூஸ் ஆகும். வீட்டுக்கு தேவைன்னு தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஒன்லியா போடு. அப்படியே 1 2 3 கண்டினியூ பண்ணுங்க. மிச்சம் 3 வெளியே போடுற 7 சிங்கம் இது கவுண்ட் பண்ணிக்கோல இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 14. வாஷிங் சாப்பிட்டுருக்கேன். ஆன்ல இருக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தா நேச்சுரல் பார்க் வந்துடும். போட் ஹவுஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஃபுல்லாக வேஸ்ட், எதுக்கு போகணுமே தெரியல. எல்லாம் ஓவர் ஏன்னா தப்பாக பேசியிருந்தா பீப்பில் போட்டுங்க, பீம் அப்படி பீப்பில் போட்டுங்க. அந்த புல்ல எல்லாமே ஓவர் ரேட் ஆகுது. நம்ம வெளியூருக்காரன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல நம்மளே உள்ளூருக்கார் தான். இப்போ நம்ம நேச்சுரல் பார்க் வந்துக்கிறோம். இங்கேயே டிக்கெட் நல்லாயிருக்கும், சுற்றி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணியாகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பேசு தனி பேசு. அவ்வளோ பேசுனா அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அதனால் நான் வந்து இப்படி தான் பேசுவேன். என்னால் இவ்வளோ தான் பேசுவேன். என் பின்னாடி ஒரு மற்ற விஷயம் போது தெரியாது. மூடிட்டு வா. லக்ஷயா பேசுவேண்ணா. எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கு. ஒன்றுமே இல்லை, செம்மையாக இருக்கு. லக்ஷயா ஃபர்ஸ்ட் நான் வெரி ஃபர்ஸ்ட் நல்லா இல்ல, தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அது நான் ஏற்காடுக்கு வாங்க. ஏற்காடு தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் பிளான் ஏற்காடு. வந்து டீம் வந்து தப்பா வந்துட்டோம், அதனால வந்து அந்த டீம் வராதீங்க. நேச்சுரல் பார்க் வந்திருக்கோம். உள்ள டிக்கெட் கவுண்டர் கலைவந்தன் போயிருக்காரு. உள்ள டிக்கெட் வாங்குறதுக்காக சுகுமார். ஓகே, வணக்கடா மாப்பிள்ள தேலி. இந்த மாதிரி டிக்கெட் வாங்க கலைவந்தன் போயிருக்காரு. டிக்கெட் வாங்க உள்ள போறோம். வேற என்ன சொல்றது, இங்கே ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் உள்ள போய் பார்ப்போம். இப்படி ரைட். தப்பா என்ன பேசினா பீப் போட்டுங்க, பீம் அப்படி போட்டுங்க பீப். ஓகேவா? உள்ள போயிட்டு பாதி கவர் பண்ணுவேன். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனல் பேர் என்ன ப்ரோ? 7 vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, see you, bye bye. சீக்கிரம் வாங்க.
சொல்லு. விற்கிறாங்களோ செத்து போயிருக்கு. நேற்று நல்லா தான் பண்ணிடுறேன். என்னாச்சு ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆ வேறு எதுவுமே இல்லையா? பொரி ஃப்ரெண்டு இருக்கா? எங்கெங்கே போயிருக்கிறாங்க. கார்த்திகேயன் தண்ணி சுற்றுலா ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணிட்டா. நம்ம ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். குளிக்க அலோவ் பண்ணல, ஏன்னா குளிக்க தண்ணியும் வரல. என்ன பண்ணுறது, சுற்றி பார்க்குறமா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போக வேண்டியது தான். நல்லா இருக்கு தண்ணி. உண்மையை சொல்லணும்னா தண்ணி நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லி தான் நான் தண்ணி ஸ்மெல்லு வருது. தண்ணி ஸ்மெல்லு வருது ரொம்ப. லாஸ்ட் டைம் வரப்போ தண்ணி நிறையா வந்தது. அங்கே நின்று நாங்கள் குளிச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஆனால் டைம் முடியாது. ஓகே, ஜஸ்ட்டு பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கணும், இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவா? அது நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸுக்கு போகணும்னு பார்த்து பார்க்கலாம். ஓகே பாய். நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு நான் மட்டும்தான் வெஜ்ஜி சாப்பிட்றேன். நான்வெஜ்ஜு சாப்பிட்றேன். இவங்களாம் வெஜ்ஜு. இதெல்லாம் பிரியாணி கடைக்கு போயிட்டாங்க. 10 ரூபா பிரியாணி, 5 ரூபா பிரியாணி. லவ் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. இறங்கலாமா? இதோ வரேன். சொல்லு சார். ஓகே ப்ரோ, எல்லாம் வரீங்களா? ஸ்டார்ட்டா? உங்களுக்கு ஜூஸ் மட்டும் வச்சுருக்கேன். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்? இங்கே பாருங்க, உள்ளே காட்டலான்னு பார்த்தா இங்கே வெளியே காட்டுறது. ஜூ வாங்க உள்ளே வந்துட்டோம். க்ளவுட் ஃபாரஸ்ட்டை அங்கே காட்டுங்க. அங்கே காட்டுங்கண்ணா கேமராவை. க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க் வந்திருக்கோம். இது நிறைய அட்வென்ச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் வந்திருக்கணும், லேட் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்திருக்கோம்.
பரவாயில்ல போய் என்ஜாய் பண்ணுறோம். உள்ள நான் இது பார்த்து சொல்கிறேன். உங்களை உள்ள தாஜ்மஹால் சூஸ் பண்ணலாம். ஓகே அவ்வளோதான் கட்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்குறோம். என்ன இருக்குது அப்டேட் பண்ணுறோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ. அப்படியே சுற்றி காட்டுங்க மக்கள் எல்லாம். அங்கே பாரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படியே. ரெடியா அப்புறம் ஆக்ஷனா? ஓகே அப்புறம் கட்டுப்போம். நல்லா வந்துச்சா? டோரா பூச்சி கூட பக்கத்தில் டீகோ என்ற பண்ணி பென்னி என்கிற முதல்ல இந்த ராசியில் போட்டு நிக்கவா எது என்ட்ரன்ஸு? அதான் வெளியே வருது போர்டு. போர்டு எங்கே இருந்தாலும் போயிடுவீங்களா? ஆமாம் எப்படி தான் போர்டு போகும் என்ட்ரன்ஸு. எதோ எடுத்துகிட்டு வராங்க அந்த டீம் ஃபுல்லாக. கவுண்டிங் பண்ணி டிக்கெட்டாக கொடுங்க. இங்கே அங்கே தான் பசங்க பின்னாடி எதோ வர இருக்கு. ஆமாம் வெளியே வாங்கிட்டாங்களா? ஆமாம்மா அப்படி வெளியே அண்ணா அண்ணா அங்க நிக்கிறேன் எடுக்கலையா? பாய். செம்மையா பறந்துட்டு கையில் நிற்கும். நிறைய அது அவர் கையில் இல்லை இல்லை இது கை வைங்களேன். என்ன எடுப்பா சீதா பெருசு மேலே பாருங்க. அது குச்சி கொடுத்துருக்காங்கல்ல வைக்கா காக்கா வச்சு போய்வா. ஓகே ஓகே ஜீவா ஜீவா நானுடா வர மாட்டேன் கொடுங்க மேலே கை குத்தா கொத்தா கையா நான் இன்னும் வரமாட்டேது வரும். அப்படியே அப்படியே கை மேலே தூக்கு. அவ்வளோதான் அப்படியே அப்படியே எடுங்க 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 அவ்வளோதான்.
சூப்பர். கையில் போடுங்க, கையில் போடுறீங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் பிடிச்சி. அதுக்கு வச்சா நீங்க போட்டுருங்க. அழகாக உறுத்துது அது. அதுவே வருதுல்ல. ம் வீடியோ பறவை மணி பறவை மணி நான் வச்சுனேன். எவ்வளோ நாளாக எவ்வளோ நாளாவா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு அது தலையில எடுத்துருங்க. பயமா இருக்குது. கழுது மாதிரி பக்கத்துல உட்காந்து போட்டோ மிஸ் பண்ணி சரி நீங்க போறீங்களா? ஐயோ ஒன்றும் பண்ணாது. கூட வரமாச்சு. அவன் கை போற எவ்வளோ கைட்ட பிடிக்கும். ஐயோ ஏமா நேரம் மணி எடுக்கவே இல்லை. எல்லாம் கேட்டு இது கையில நிக்கிற மாதிரி இது சாப்பிடாதா? அது நீ சொல்லு. முயல் இந்த பக்கம் வாங்க. தரோம். இரு அவங்களே தரோம். அவங்களே தருவாங்க. அவங்க தராங்க. என்ன சாப்பிடுங்க. தரோம் உனக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிடு. அவங்களே இருப்பாங்க. பழகி நிறைய பேர் வரவே. விசால் எடுத்துட்டான். விஷால் திரும்ப பயப்படாது. ஐயோ ஐயோ அப்புக்குட்டி சிங்கக்குட்டி பயப்படாது. சின்ன பையன் குட்டி பையன் முயலை தத்தெடுத்து வளர்க்கலான்னு நான் ஒரு ஃபோட்டோ எடு. என்ன பண்ணுறாரு? முயலை தத்தெடுத்து வளர்க்க போகிறேன். கூட்டம் வந்துச்சு. யாரு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடு. இப்படி பிடிச்சி வாட்டம் கூட வர மாட்டேங்குது.
வாட்ட வர மாட்டேங்குது பாரு. மாஸ்டர் பிஜிஎம் போடுங்க இது. போச்சு ஆனால் வந்துச்சு. ஓட்டம் வாங்க நீ வா. சின்ன பையன், குட்டி பையன், எதுவுமே இல்லையா கையில் கொடுக்குறது. ஸ்வாதி பேக்கில் தானே இருக்குதா பாருங்க. குட்டியை எழுப்புது அது. குழந்தை போல தூண்டில் அடிச்சு இது எடுக்கிறீங்களா பிளாக்ல? கட்டை கொஞ்சம் மக்கி போன மாதிரி தான் இருக்குது. நடக்கும்போது பார்த்து நடக்கணும். ஆமா இப்படியா வரணும்? இங்க பாருங்க பார்த்துக்கிட்டு ஆள் இருக்கிறாங்களா? ஆள் இருந்தால் எல்லாம் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதுங்கெல்லாம் ஜாலியாக. அந்த குட்டியெல்லாம் சேசியில் வர வேண்டிய குட்டி உள்ள போகலாமா? வெட்டி வச்சிடும் ப்ரோ. வெட்டி வச்சிருக்கோம். ஆமாம், ஆடெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஆடா குச்சி தூக்கி போட சொல்லுது. விளையாட ஆள் கேட்குது. அப்பு குச்சி ஜம்ப் பண்ணுவா. ஜம்ப் பண்ணுவா. குட் பாய். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஏன்னா குச்சிக்கிறா குட்டி போல. பசிக்குது போல குழந்தைக்கு. காய்வில் எதுவுமே போட காணும். என்ன பார்க்க? அது ஒரு நியூஸ். அது நான் சொல்றது மட்டும் கேளுங்க. கிளவுட் ஃபாரஸ்ட்னு போடுங்க. கிளவுட் ஃபாரஸ்ட். ஆமா அதே தான். வீரந்திர பாகுபலி வரேன். கரெக்டாக வந்துச்சு. ட்ரை பண்ணு. எங்க ப்ரோ வர மாட்டேங்குது. போடு. நான் தண்ணி ஏய் பாரு. ஆஹா என்னது என்னடா நிஜமாவா? காட்டுங்க. அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுங்க. போங்க. கவர் ஆயிடுச்சா? பார்த்து பாருங்க. ஆடு குட்டியா இருக்கு.
ஆடு குட்டியாக இருக்குது. ரெடியா? மேலே ஏறலாமா ப்ரோ? மேலே போகலாமா? வாழ்க்கையில் தான் மேலே போக முடியல, இதுலையாவது மேலே போகலாம் வாங்க. ஸ்ட்ரைட்டாக பறந்து பறந்து ஏறணும். எல்லாத்தையும் கஷ்டப்படுறாங்க. ஓய் இது நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஐயோ பயமாகுது. பயமாகுது ப்ரோ கீழே. ஆமாஜி நானே விட்டா விட அவ்வளோதான் போனது. பயமாகுது. லாஸ்ட்டாக இதுக்கு போயிட்டு வந்தேன்ல புலிகுண்டு மலையில், இந்த மாதிரி தான். பயமாகுது. எப்படி எப்படி பயமா இருக்கா? சரியா இருக்குது. ஆனால் இந்த மரம் ஒன்று மறைச்சுன்னு இந்த மரத்தை வெட்டினா அவ்வளோதான், கீழே வந்துடும் நம்ம. நல்லா இருக்கு. அதான் லவர் ஸ்பாட்டு. நம்ம பாரு, நம்ம யார் கூட வந்துக்கிறோம், 3 பேர் வந்துக்கிறோம். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த மரம் மட்டும் இல்லைனா சூப்பராக நல்லா இருக்கும். இந்த மரம் இல்லைனா அந்த வியூ சூப்பராக இருக்கும். பட் அந்த மரத்தை கட் பண்ணால் நம்ம கீழே வந்துடுவோம். எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு சன்செட் வியூ பாயிண்ட் இது ஆக்சுவலாக அது நேமு. ஆனால் இப்போ நம்ம க்ளவுடியாக இருக்கிறதால சன் இல்லை, ஸோ நோ சன்செட். க்ளவுடி வியூ பாயிண்ட். சரிங்க, ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன். மூச்சு வாங்குது, வயசாகிடுச்சு. புதுசாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. நிறைய வந்துடுச்சு. லாஸ்ட்டாக இப்போ ஒரு 3 years பேக் தான் நினைக்கிறேன். எல்லாமே மாற்றிருக்கு, டோட்டலாக மாற்றிருக்குது. நிறைய டெவலப்மெண்ட்டு தான், பரவாயில்ல. எகிரிக்கு போகலாமா? எதிர்க்கு போகிறீங்க? ஓ அதுலையா? வாங்க வராரா? எடுத்துட்டு பாருங்க. விளையாடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் வரேன். ஆட்டா நம்ம ஏழமலை அண்ணன் முகமது 2 பேர் வரோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் வேறு 10% தான் இருக்குது. இன்னும் எப்படி ரிமைனிங் எடுக்க போகிறோம் தெரில. ஆக்சுவலாக காருக்கு சரியில்லை, அதனால தான் பழசாயிட்டு இருக்குதால. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் பார்க் வந்து ரொம்ப ஒர்த்தான பார்க்குங்க. ஏன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டா போதும். உள்ளே வந்து சுற்றி பார்க்க நிறைய இருக்குது. நிறைய அனிமல்ஸோடு விளையாட முடியுது. கையில் பிடிச்சி அந்த அனிமல்ஸோடு நம்ம விளையாடுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நிறைய இடம் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ நிறைய கேம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே விளையாடிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் விளையாடிக்கலாம். நாங்கள் ரொம்ப நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா மழை வந்துடுச்சு. மழையிலேயே நாங்கள் நல்லா விளையாடணும். கேமராவில் பவர் இல்லைங்கிறதுனால அதெல்லாம் எடுக்க முடியல. ரொம்ப ஒர்த்தான ஒரு இடங்க இது. ஜீவா அந்த அம்பு மட்டும் போட்டோ எடுத்துட்டு வாங்க. நீ அடிச்சு தானே? இப்போ பாரு காக்கா வந்து
கிளம்பு கிளம்பு கிளம்பு. வேணும்னே தான் பண்ணேன், வேணும்னே தான் பண்ணேன். மழையில ஐஸ்கிரீம். எனக்கு மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணேன். பஸ் ஏற போன நம்ம டீமும் திரும்பி வந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட. வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்பவே இந்த மழையில் இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே லெக்ஸ் அவங்க தலைவன் எனக்கு மண்டே ஜுரம் வந்துடும். கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வா, எல்லாரையும் எடுத்துட்டு வா. எக்ஸ்பீரியன்ஸ் அனுவன் வாய் மாதிரி இது, அனுவன் வாய் மாதிரி இது. சூப்பர். ஏய் ஜிப்பு போடு. இவர்தான் மெயின் டைரக்டர். கடுமையான மழை, கடுமையான மழையில் ரொம்ப ஜாலியாக எல்லோரும் விளையாடிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவோம். அந்தவன் படுத்தான், எங்கிட்டே கொடுத்துட்டான். இல்லைப்பா, நீ வந்து என்ன பண்ணா, நான் முன்னாடி போயிடுறேன். இங்கே பாருங்க மக்களே, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வண்டி மாட்டிக்கிச்சு நடுவில், சேத்துக்கு நடுவில். அங்கே கவர் பண்ணேன், சேத்துக்கு நடுவில் வண்டி மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறது தெரில. டக்குன்னு ஜேவா போய் கயிறு வாங்கணும்னா. இப்போது ஜேசிபி அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணோம். கயிறு வெட்டி முகமது லைட்டாக தள்ளு. இப்போ எடுக்கிறாங்களா இல்லையா பார்க்கலாம். Oh my God, guys. மாமா லைட்டா வா, நமக்காக ஜேசிபி அண்ணா ஹெல்ப் பண்ணுறாரு. ஏய் நைனா, ஹேய் வா 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 வா. அவ்வளோத்தான் அவ்வளோத்தான், லைட்டாக வா 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 வா. அவ்வளோதான். ஓகே, ஜேசிபி அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு. நோ தேங்க்ஸ் தான். அவ்வளோதான் அவ்வளோதான். ஏய் நைனா வா, போதும் போதும். தள்ளி வீட்டுக்கு போயிட போகிறார் ஜேசிபி அண்ணன் வண்டி. அவர் தள்ளி வீட்டுக்கு போயிட போகிறாரு. ஓகே, அப்படியே வெற்றிகரமாக வந்துச்சு. ஒரு நாள் கொடுக்கணும். வெற்றிகரமாக வண்டி வந்துச்சு. நமக்காக ஹெல்ப் பண்ண ஜேசிபி அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், எல்லாம் உள்ளே போங்க. தேங்க்யூ. vlog முடிச்சிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். கலைவேந்தனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் ரொம்ப பாடுபட்டார், ஒன்றுமே பண்ணல. ஓகே கைஸ், பை. ஜீவிதா வீட்டில் இருக்கானா? சூப்பரா இருக்குண்ணா. ஹாய். வாவ்.
இந்த ஏலகிரி ட்ரிப்பு வர்றதுக்கு சில பேர் வந்து யோசிச்சாங்க, சில பேர் வரவே இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஏலகிரி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சில பேர் தவிர்த்தாங்க. வந்தவங்களும் அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்து வரல, ஏதோ ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் வந்த இடத்துல இங்கே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேட்டு ரொம்ப நல்லா அமைஞ்சது. காலையில் நல்லா இருந்தது, மதிய வேலையில் நல்லா அந்த கேப் இருந்தது, அப்புறம் மழை. டோட்டலாக வந்து கிளைமேட்டு மாறிச்சு, இடமும் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த எண்டிங்கில், இந்த கடைசியில் நாங்கள் திரும்பும்போது இந்த கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்தது. அதாவது ஊட்டி கொடைக்கானலை விடங்கிறத விட ஒரு கம்மி ரேட்டுக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு போன ஃபீல்டில் வந்து இதை கொடுத்துச்சு. அந்தளவுக்கு இந்த மேக கூட்டங்கள் வந்து எல்லாத்தையும் மறைச்சி இந்த மழையில் நாங்கள் மேகத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபீலை வந்து எங்களுக்கு கொடுத்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஃபேமிலி தான் கரெக்டாக இருக்கும். ஃபேமிலி தான்